இட்ஸ் அபவுட் சினிமாலைக்கு இந்த இப்படிலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பால் சண்டை பெருசாகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பால் சண்டையில் வந்து அடுத்ததாக வந்து இந்த வாரம் குறும்படம் போடுறதுக்கு அட்லீஸ்ட் இதுக்காவது போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் பெருசாகலை, எனக்கு தெரிஞ்சு பேசி பேசி பெருசாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பால் வந்து திவ்யா தலைவலி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து எஃப்ஜே வந்து அந்த பாலெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டதுக்கு ஆல்ரெடி கனி இவங்க எல்லாருமே கனி ரம்யா இவங்க வந்து ஆல்ரெடி கேட்டாங்க. நான் அவங்களுக்கே வந்து கொடுக்கல தலைவலின்னு சொல்லி. ஏன்னா இந்த பால் நாளைக்கான பால். ஸோ ஒவ்வொருத்தருக்கான ஒரு பங்கு இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து தர முடியாது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து பால் பாக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே உட்காந்துக்கிட்டாரு. ஸோ இப்போ அதனால செம காண்டா இவங்க வந்து இருக்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போயிருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது யாரோ நைட் நேரத்துலலாம் பால்லாம் வந்து எடுத்து கட் பண்ணி குடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பால் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி பால் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க யாரோ அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து ஒரு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து அந்த தண்ணி ஊற்றி வச்சதை வந்து நான் எஃப்ஜே கிட்ட நான் ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றி காட்டினேன் நான். அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சிங்கில் வந்து ஊற்றிட்டேன். எஃப்ஜேவும் வந்து பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எஃப்ஜேவை கூப்பிட்டு கேட்கும்போது அப்படியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கே வா நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து நேரில் வராரு. சாண்ட்ரா முன்னாடி வந்து கேட்குறாங்க. சபரிக்கிட்ட சொன்னது இதெல்லாமே சபரி போய் கூப்பிட்டு வர எஃப்ஜே வந்து கேட்குறாங்க, என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு இது ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கொட்டி காட்டலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே காட்டல, ஷுவரா அப்படின்னு கேட்கும்போது, நான் அதில் ஷுவராக இருக்கேன், அவங்க காட்டவே இல்லை, அவங்க போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து முடிச்சு விட்டார் அந்த இடத்துல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, நான் காமிச்சேன் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நீ சனிக்கிழமை செமையாக மாட்டுவா அப்படின்னு சொல்லி குறும்படம் போட்டு காட்ட போகிறோம், நீ அப்போ மாட்டுவ, இப்போ ஒன்றும் பொய் சொல்லிட்டு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பிரஜின் ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ வந்து இவருங்க 2 பேருமே வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஒரு பக்கம் எஃப்ஜேவும் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் சாண்ட்ராவும் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. எஃப்ஜே என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, அவங்க வந்து என்கிட்ட இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன், கட் பண்ணியிருந்ததே தவிர இந்த மாதிரி தண்ணி இருக்கிறத அவங்க காட்டவே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ எஃப்ஜே வந்து சொல்கிறாங்க. இப்போ யார் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ஒரு விஷயம் யாராவது நோட்டீஸ் பண்ணிங்களா லைவில் பார்க்கும்போது? இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஏதாவது குறும்படம் வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.